Hello students, last video la Neet 2025 oda physics oda question discussions நம்ம பார்த்திருந்தோம். அது part 1. So இந்த வீடியோல அதோட continuations நம்ம பார்க்க போறோம். So ஒரு 7-8 questions part by part இந்த discussions இருக்கும். இப்போ இந்த வீடியோல அடுத்த questions நம்ம discuss பண்ண போறோம். இந்த question simple harmonic motionல இருந்து. So question பாருங்க. In an oscillating spring mass system, a spring is connected to a box filled with sand. நார்மல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்படி இருக்கு இந்த சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, அந்த மாஸ்க்கு பதிலாக அந்த பாக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒரு சாண்ட் ஃபில்டு பாக்ஸ் வச்சாச்சு. ஆஸ் த பாக்ஸ் ஆசிலேட்ஸ், சாண்ட் லீவ்ஸ் ஸ்லோலி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெர்டிகலி ஸோ தட் த ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சிஸ்டம் சேஞ்ச் வித் டைம். கண்டிப்பாக மாஸ் லீக் ஆக இந்த ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆக தான் போகுது. Which one of the following option schematically depicts these changes correctly? So we have a formula omega யாருக்கு ஈக்குவல் root of k by m. root of k by m. k அப்படின்றது இந்த இடத்துல ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், m அப்படின்றது மாஸ். ஸோ நார்மல் ஸ்ப்ரிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும், அதனால அவனுடைய ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த சாண்ட் பாக்ஸ் அதுலேருந்து சாண்ட் லீக் ஆக ஆரம்பிக்க மாஸ் என்ன ஆக ஆரம்பிக்குது, ரெடியூஸ் ஆகுது, மாஸ் டிக்ரீசஸ். சார் கே என்ன ஆகும், கே இட்ஸ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், இது மாற போகிறது கிடையாது. அப்போது எம் குறைய உங்களுடைய ஒமேகா என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. பிகாஸ் தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்? அப்போ ஒமேகா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒமேகா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ட்ரெண்ட் எதுலலாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, செகண்டு, தேர்ட் ஆப்ஷனில், இது செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க டிக்ரீசிங் ட்ரெண்ட் இருக்குது. ஒமேகா டிக்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், உங்களுடைய ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்ட், இதில் ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது, we have an average energy. இதோடைய டோட்டல் ஆவரேஜ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா half k a ஸ்கொயர், இந்த ஃபார்முலா. இப்போ இதோட ஆவரேஜ் எனர்ஜி என்ன ஆகும், அதோட ஸ்லோவாக மூவ் ஆரம்பிக்கும். ஸ்லோவாக மூவ் ஆகணும், மாசும் கம்மியாகுது. அப்போது கைனடிக் எனர்ஜி கம்மியாகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகும், ஆவரேஜ் டோட்டல் எனர்ஜி கம்மியாகும். அப்போ இது கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆம்ப்ளிடியூட் அது என்ன ஆக ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஒமேகா இன்க்ரீசஸ் வித் டைம், அதை நம்ம பார்த்தாச்சு. அண்ட் ஆம்ப்ளிடியூட் டிக்ரீசஸ் வித் டைம். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் ட்ரெண்ட் இருக்குது. என்னது இந்த ஆப்ஷனில் ஒமேகா இன்க்ரீசஸ் வித் டைம், amplitude decreases with the time. So option 4 is correct. Okay, next question. So இந்த question பாத்தீங்கன்னா electromagnetic induction ல இருந்து ரொம்ப சிம்பிள் question கேட்டிருக்கிறது. A and B இந்த டெர்மினலுக்கு அக்ராஸா இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் கரண்ட் 2 ஆம்பியர் கரண்ட் போகுது அண்ட் is increasing at the rate, இந்த di by dt இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 ampere per second. சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த A and B கடையில் டெர்மினல்ஸ் நம்ம பொட்டன்ஷியல் எழுதலாம். ஸோ கிர்ச்சாஃப்ஸோடைய வோல்டேஜ்லாம் நம்ம அப்ளை பண்ணால் VA minus VB, இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வருது இண்டக்டர், இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னது, L into di by dt இல்லையா. இதை நீங்கள் தனியாக கூட எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் இதோடைய தனியாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அது L into di by dt இண்டக்டருக்கு அக்ராஸா. என்னது இன்க்ரீசிங் வரும்போது இது பாசிட்டிவ் எடுத்துக்க போகிறீங்க. எல்லோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 ஹென்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் di by dt 1, இட்ஸ் கோயிங் டு பி 1. ஸோ 1. இங்கே இருக்கக்கூடிய EMF வந்து +5, ரைட். இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 2, அதே மாதிரி கரண்ட் வந்து 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஸோ 5 + 4 9, 9 + 1 10. ஸோ இதோட ஆன்சர் 10 வோல்ட். ஓகேவா, இது நீங்கள் தனியாக எடுத்துக்கிறீங்க. இந்த இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய இது டிக்ரீசிங் அப்படின்னா அது நெகட்டிவ் வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஆட்டம்ஸ்ல இருந்து தான், பட் இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. A particle of mass m is moving around the origin with a constant force F
pulling towards the origin. If Bohr model is used to describe its motion, the radius r and nth of the nth orbit and the particle speed v in the orbit depends on n as. ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, இந்த பார்ட்டிக்கல் ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு under the action of force F. போர்ஸ் உடைய மாடல் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணியிருப்போம்? ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் உடைய ரெவல்யூஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்போம். அதை அப்ளை பண்ணி ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட், ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் இதெல்லாமே மெஷர் பண்ணியிருப்போம். அதே ட்ரெண்ட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு பார்ட்டிக்கல் மென்ஷன் பண்ணிட்டாங்க, அது என்னன்றது இல்லை, எலக்ட்ரானா புரோட்டானா கிடையாது. இட் ஹேஸ் அ மாஸ் m மூவிங் வித் ஆர் மூவிங் அரௌண்ட் த ஆரிஜின் வித் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ், சென்டிபிள் ஃபோர்ஸ் அதை இழுத்துட்டு இருக்கு. இதுக்கு நான் போருடைய மாடல் அப்ளை பண்ணுறேன். போருடைய மாடல் அப்ளை பண்ணி ரேடியஸ் அண்ட் ஸ்பீட் எப்படி என்ன பேஸ் பண்ணி வேரி ஆகுது. இப்போ இதுக்கு கண்டிப்பாக சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும். சப்போஸ் இதோட ரேடியஸ் நம்ம ஆர் எடுத்துக்கோ, இது பர்டிகுலர் ஸ்பீட் வீல் ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ எம்வி ஸ்கொயர் பை ஆர் யாருக்கு ஈக்குவல்னா எஃப்க்கு ஈக்குவல். இந்த எஃப் அந்த கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப், இதுதான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இது கொஸ்டின்லேருந்து எடுத்தது. போருடைய மாடலை அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இப்போ போருடைய மாடல் அப்ளை பண்ணுறதா இருந்தால் போருடைய மாடல் என்ன? அவனுடைய ஆங்குலர் மொமெண்டம் எம்விஆர் இருக்கு இல்லையா, அந்த ரிவால்வ் ஆகக்கூடிய பார்ட்டிக்கல். சரியா, இது எலக்ட்ரானுக்கு சொன்னது. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ண சொல்கிறாங்க. எம்விஆர் ஈக்குவல் டு NH by 2π. n பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஆர்பிட், ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் போகுது இல்லையா, அப்போ அது என்ன மென்ஷன் பண்ணுது. ஓகே, இதை தான் இந்த என்ன பேஸ் பண்ணி இப்படி வேரி ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் அதில். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? ரேடியஸ் ஆஸ் வெல் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் எனக்கு v இருக்குது, இதுலேயும் v இருக்குது. v நான் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இதை நான் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? m ஸ்கொயர் v ஸ்கொயர் r ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர்டு பை 4π ஸ்கொயர். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டையும் நான் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேடியஸோட எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிடும், அதுக்கு அடுத்து ஸ்பீடு போகலாம். இப்போ mv ஸ்கொயர் பை r இருக்கு, இங்கே m இருக்குது, நீங்கள் டிவைட் பண்ணிடலாம். எப்படி டிவைட் பண்ணலாம்னா 2 டிவைட் பை 1 போகிறேன். ஸோ 2m ஸ்கொயர் v ஸ்கொயர் r ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை m v ஸ்கொயர் டிவைட் பை r. இப்போ இங்கே வரும்போது என்ன வருது? n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 4π ஸ்கொயர். இது வந்து f தான், இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துருச்சு. அப்போ v ஸ்கொயர் கேன்சல் ஆயிருது, m அண்ட் m கேன்சல் ஆயிருது, r நியூமரேட்டர் போனால் இங்கே என்ன ஆயிருதுன்னா r பவர் ஆஃப் 3 ஆயிருது. மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். எனக்கு r வித் n எப்படி வேரி ஆகுது மட்டும் இருந்தால் போதும். ரைட் சைடில் ப்ரொபோர்ஷனலில் யார் மட்டும் தான் இருக்கா? n ஸ்கொயர். அப்போ r கியூப் ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். அப்போ r ப்ரொபோர்ஷனல் டு n பவர், இது அங்கே போயிருச்சுன்னா 2/3. r ப்ரொபோர்ஷனல் டு n பவர் ஆஃப் 2/3. நீங்கள் ஆப்ஷன்ஸை வெரிஃபை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் r ப்ரொபோர்ஷனல் டு n பவர் ஆஃப் 2/3 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதுதான். நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே டிஸ்டிங்காக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வியும் செக் பண்ணுங்க. இப்போ இந்த ஆரோட வேல்யூ எடுத்து நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். VR n இருக்கு. அப்போ v இங்கே இருக்கக்கூடிய r n பவர் ஆஃப் 2/3 that proportional to n. அப்போ v proportional to n 1 minus 2/3. அப்போ v proportional to n power of 1/3. இங்கே இருக்கக்கூடிய proportional VR proportional to n. v-ஐயும் r-ஐயும் மல்டிப்ளை பண்ணி n-க்கு proportional. இங்கே இருக்கிற அந்த r-க்கு பதிலாக நம்மளுடைய n-உடைய proportion போட்டாச்சு. அந்த r எப்படி n டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு அதை நான் போட்டுட்டேன். இந்த n அப்படியே அங்கே கொண்டு போயிடுறேன். ஸோ v proportional to n power of 1/3. எஸ், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருச்சா? இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், உங்களுடைய கிளாஸஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் டெரிவேஷன்ஸை கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஒரு ஃபார்முலாஸை மட்டும் படிக்காமல் டெரிவேஷன்ஸோட அது எப்படி டிரைவ் பண்ணுறோம், என்ன மாதிரி ஐடியாஸை யூஸ் பண்ணி அதை டிரைவ் பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவில் கொண்டு வரணும்னு படிக்கும் போது இதை நீங்கள் இன்னொரு ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் கைனமேட்டிக்ஸ்ல இருந்து. இன் சம் அப்ரோப்ரியேட் யூனிட்ஸ் டைம் t and position x relation of a moving particle is given by t equal to x squared plus x. acceleration of the particle ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த பேட்டர்னில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் அக்சலரேஷன் வேணும். அக்சலரேஷன் தெரியும் dv/dt. x உள்ள வந்துட்டுனா v into dv/dx யூஸ் பண்ணணும். இப்போ நான் எதனா பண்ணலாம், டேரெக்டாகவே நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிஃபரன்ஷியேட்டிங்
with respect to time t. அப்போ இதை t differentiate பண்ணா ஒன்னாச்சா? x square differentiate பண்ணா first இதோட பவரோட ரோலை முடிச்சிடணும் 2x. அதுக்கப்புறம் x differentiate பண்ணா dx by dt. இங்க வேற x மட்டும் தான் இருக்கு. ஸோ அதை differentiate பண்ணா dx by dt. இந்த dx by dt யாரு? v speed. அப்போ 1 equal to 2x into v plus v. இப்போ நான் v காமன் எடுத்துறேன். ஸோ இப்போ v is equals to 1 divided by 2x plus 1. உங்களுக்கு velocity கிடைச்சிருச்சு. இதிலிருந்து acceleration கண்டுபிடிக்கணும். எப்போ உங்களுடைய velocity டைமை டிபெண்ட் பண்ணியிருந்தா acceleration என்ன பண்ணுவீங்க? dv by dt ன்னு எழுதுவீங்க. எப்போ உங்களுடைய velocity function of x ல இருந்தா x டிபெண்ட் பண்ணியிருந்தா acceleration எழுதலாம் v into dv by dx acceleration ஓட வேல்யூ. இப்போ நான் எதை யூஸ் பண்ணலாம்? v into dv by dx. அப்போ a equals to v into dv by dx. இப்போ v அப்படியே வச்சிருங்க. dv by dx இது டிஃபரன்ஷியேட் பண்றேன். டிஃபரன்ஷியேஷன் ரொம்ப ஈஸி. எப்படின்னா 1 divided by x இருக்குல்ல அந்த ஃபார்மேட்ல பாருங்க. ஒரு 1 by x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது -1 by x square. முதல்ல இந்த வேலையை முடிச்சிடணும். என்னது? 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by x square. அப்போ -1 divided by x square 2x plus 1 the whole square. அப்போ 1 divided by டிவைட்ல இருக்கக்கூடிய வேலை முடிஞ்சு பவரோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை மறந்துருங்க. இதை மட்டும் பாருங்க 2x plus 1. இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது? 2 வருது. அப்போ இந்த 2 நியூமரேட்டர் போட்டோம். ஓகேவா? அப்போ இங்க எழுதும்போது a equals to -2 divided by 2x plus 1 the whole cube. இல்லையா? 2 into 1. அப்போ ஆன்சர் பாருங்க -2 divided by 2x plus 1 power 3. ஆப்ஷன் 4. ஓகே, இந்த டிஃபரன்ஷியேஷன் தெளிவாக பார்த்துக்கணும். 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1 by x square. இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை மட்டும் பார்க்குறீங்க 2x plus 1 இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வரக்கூடிய ஆன்சரை இதோட மல்டிப்ளை பண்ணிடணும் டிஃபரன்ஷியேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் ஆட்டம்ஸ்ல இருந்து தான். மேக்னெட்டிக் மூமெண்ட். மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம வச்சிருப்போம். NH divided by 4 pi m அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்டேட்மெண்ட்? A model for a quantized motion of an electron in a uniform magnetic field states that the flux passing through the orbit of the electron n. இது என்னன்னா ஒரு குவான்டைஸ்டு மோஷன் ஆஃப் an electron பற்றி பேசுகிறாங்க. in a uniform magnetic field. ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அது ரிவால்வ் ஆகுது. அது ரிவால்வ் ஆகும்போது அதுக்குள்ள ஒரு லைன்ஸ் கட் ஆகும் இல்லையா? அந்த லைன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கட் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் எ கிவன் ஏரியா. அப்போ இந்த ஃப்ளக்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. அதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா phi is equal to NH divided by E. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். Where n is an integer and h Planck's constant, E magnitude of electron charge according to the model. Magnetic field revolve ஆகுது. இந்த மாடலுக்கு magnetic moment of electron in the lowest energy state. அதாவது என்னோட வேல்யூ 1 எடுத்துக்கிறீங்க. சரி, இப்போ 5 இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன் வச்சுக்கோங்க. அவங்க கேட்குறது மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் யூஸ்வலாக என்ன பண்ணும்? மியூ அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணும். இது யாருக்கு ஈக்குவல்னா கரண்ட் இன்டூ ஏரியா இல்லையா? ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. அந்த எலக்ட்ரானோட ரெவல்யூஷன்ஸ்க்கு என்ன வந்துடுது? கரண்ட் இன்டூ ஏரியா. ஃபையோட வேல்யூ இது ரெண்டு யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 5 ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? B இன்டூ ஏ. சரி, B இன்டூ ஏயோட வேல்யூ NH divided by E. ஓகேவா? அப்போ NH divided by E. இப்போ எனக்கு இந்த மியூவோட வேல்யூ வேணும். ஓகே, இந்த மியூவோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். I இன்டூ ஏ. இப்போ I இன்டூ ஏ எழுதுனா என்ன பண்ணலாம்? இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏரியா எடுத்துடலாம். ஏரியா எடுத்துட்டா NH divided by EB. இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ மியூஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வந்துடுது? I இன்டூ இன்ஸ்டெட் ஆஃப் ஏரியா NH divided by EB. இப்போ இந்த எலக்ட்ரானோட ரெவல்யூஷன்ஸ்க்கு நான் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்டோடைய ஃபார்முலா என்ன? நான் தனியாக எழுதிக்கிறேன். சார்ஜ் divided by டைம் பீரியட். ஸோ சார்ஜ் divided by டைம் பீரியட் என்ன ஃபார்முலானா 2 pi r divided by v. அது ரிவால்வ் ஆகுது ஒரு பர்டிகுலர் சர்க்குலர் பாத்தில். இதோட ரேடியஸ் ஆர். இது ஒரு ஸ்பீடில் தான், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் ரிவால்வ் ஆயிருக்கு. அப்போ இது ரிவால்வ் ஆகும்போது இது எவ்வளோ டைம் எடுத்துக்குது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு? அதுதான் இந்த ஃபார்முலா, சர்க்கம்ஃபரன்ஸ் divided by ஸ்பீட். அப்போ நான் கரண்டோட எக்ஸ்பிரஷன் இப்படி எழுதலாமா? E v divided by 2 pi r. ஸோ நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இதில் என்னன்னா
VOR இல்லை. என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, VOR கிடையாது. இப்போ VR எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இது சர்க்கம்ஃபரன்ஸ், இது ஒரு சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் ரிவால்வ் ஆகுது. அப்போ ரிவால்வ் ஆகும்போது இவனுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் யார்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ இந்த V/R எக்ஸ்பிரஷன்ஸை நான் மாற்ற போகிறேன். அது இங்கே இல்லை, அதை நான் மாற்றணும். எப்படி மாற்றலாம்? அவனுக்கு கிடைக்கக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கா? BQV, அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க சார்ஜ் எலக்ட்ரான் தான். ஸோ இப்போ BeV. இப்போ இந்த ஒரு விக்கு ஒரு V நான் கேன்சல் பண்ணிட்டா V/R யாருக்கு ஈக்குவலாக வந்துருவா? BE/m. BE/m. அப்போ நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? mu is equals to E/2π. இந்த V/R எடுத்துட்டு நான் எடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன? BE/m into NH/EB. இதில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆயிருது. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா NHE/2πm. ஸோ இது யாரோடதுன்னா மியூடது. அப்போ mu is equals to NHE/2πm. இப்போ லோவஸ்ட் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. அப்போ லோவஸ்ட் எனர்ஜினா என்ன? என்னோட வேல்யூ 1. அப்போ N1 சப்ஸ்டியூட் பண்ணா ஸோ mu equal to HE/2πm. கிளியர்? இந்த ஃப்ளக்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, next question. A microscope has an objective. Ray optics ல இருந்து focal length of an objective கொடுத்தாச்சு. An eyepiece of focal length 4 cm and a tube length 40 cm. If the distance of the distinct vision of the eye is, distance of the distinct vision D கொடுத்திருக்காங்க 25 cm. The magnification of the microscope. So இது microscope தான். Focal length of the objective இருக்கு f0 equals to 2 cm. அதே மாதிரி focal length of an eyepiece கொடுத்துட்டாங்க, அது ஒரு 4 cm இருக்கு. அண்ட் டியூப் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ டியூப் லென்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ அப்ஜெக்டிவ் இது, ஐலன்ஸ் இதுனா இது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லணும்? நம்ம டியூப் லென்த்னு சொல்லணும். இந்த டியூப் லென்த்தை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணியிருப்போம். அதோட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m is equals to -L/f0 1 + d/fe. இது எப்போ ஃபைனல் இமேஜ் எனக்கு கரெக்டாக டிஸ்டிங்க்ட் விஷனில் டீன்ற டிஸ்டன்ஸில் கிடச்சா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபைனல் இமேஜ் இன்ஃபினிட்டி போச்சுன்னா -L/f0 into d/fe. இதில் நான் எதை எடுத்துக்கிறது? லீஸ்ட் டிஸ்டிங்ஷனில் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அவங்க கொடுக்கல. நார்மலாக மேக்னிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. லீஸ்ட் டிஸ்டிங்ஷனில் இது ஃபார்ம் ஆகலை. அப்போ இங்கே இன்ஃபினில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். கொஸ்டினில் ஃபைனல் இமேஜ் லீஸ்ட் டிஸ்டிங்ஷனில் இருக்கான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம்? ஃபைனல் இமேஜ் இன்ஃபினில் இருக்குது. ஸோ m equal to -L/f0 into d/fe. ஸோ யூ ஹாவ் ஆல் த இன்ஃபர்மேஷன். ஃபார்முலா மட்டும் கரெக்டாக நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். அப்போ m equal to -L 40, f0 2 cm, so d வந்து 25 and fe is going to be 4. Clear? அப்போ இதை simplify பண்ணா 5 8s are 40. அப்போ magnification is going to be -125 total magnification. அப்போ இதோட total magnification எவ்வளோமா? 125. நீ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே தெரிஞ்சிடும். இதோட வேல்யூ எக்ஸிட்ஸ் மோர் தென் 4. அப்போ இதோட வேல்யூ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ண ஆப்ஷன்ஸ் வராது. இப்போ நீ டேரெக்டாக இதை சூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ எதுவுமே கொடுக்கலன்னா மேக்னிஃபிகேஷன் எங்கே கேட்குறாங்க? இன்ஃபினிட்டியில் தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். There are two inclined surfaces of equal length L and same angle of inclination 45 degree with the horizontal. One of them is rough and other is perfectly smooth. இப்போ ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இது ரஃப் சர்ஃபேஸ். இன்னொரு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத் சர்ஃபேஸ். A body takes 2 times as much time to slide down on the rough surface than on the smooth surface. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாச்சு. இது ஸ்லைட் டவுன் ஆகி வரதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைமை நான் T1 எடுத்துக்கிட்டேன். இங்கே அதே ஆப்ஜெக்ட் நான் வச்சுட்டேன்னா இது ஸ்லைட் டவுன் ஆகி வரதுக்கு அது ஒரு டைம் எடுத்துக்கும் T2. உங்களுக்கே நல்லாவே தெரியும். இது கொடுத்துருக்கிறதுல எது அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஸ்மூத் சர்ஃபேஸ். இங்கே யாரும் அவனை ரெசிஸ்ட் பண்ணுறதில்ல. அப்போ அது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் இல்லையா?
இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ரஃப் சர்ஃபேஸ், அப்போ இது ஸ்லோவாக தான் கீழே இருக்கும். அப்போ எது டைம் பெருசு? இதான பெருசு. அப்போ நீங்கள் எப்படி எழுதியிருக்கலாம்? T1 is equals to 2 times of T2. அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. A given body takes 2 times as much time to slide down on the rough surface than on the smooth surface. Smooth surfaceல T2ன்ற டைம் எடுத்துக்கிட்டா உங்களுடைய ரஃப் சர்ஃபேஸில் எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? 2 times of T2. ஸோ அப்போ T1 அப்படின்றது 2 times of T2, ரைட்? இது அங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இது கண்டிப்பாக உண்மை தான். நீங்கள் நார்மலாகவே பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஸ்லைட் டவுன் ஆக எவ்வளோ டைம் எடுத்துக்கும். இதை விட அதிகமான டைம் தான் எடுத்துக்கும். அப்போ நான் இங்கே எடுத்துனா கரெக்டு தானே? ஒருவேளை இப்படி மாற்றி எழுதுனா இதான் அதிகமான டைம் எடுத்துன்னு அர்த்தம். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை கரெக்டாக எழுதுனா அடுத்து ரொம்ப ஈஸி. The coefficient of kinetic friction between the object and the rough surface is close to. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன? இதில் தான் ஃப்ரிக்ஷன் இருக்குது, இதில் ஃப்ரிக்ஷன் இல்லை. அப்போ இதை யூஸ் பண்ணி தான் நான் கொண்டு போகிறேன். ஸோ டைம் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ ஐ ஹாவ் அன் ஈக்குவேஷன். இது ஸ்லைட் டவுன் ஆகுது, மோஸ்ட்லி ரெஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் half at². அப்போ half at² எடுத்துட்டா லென்த் சேமாக தான் இருக்க போகுது, u0. அப்போ லென்த் வந்து s வந்து Lன்னு எடுத்துக்கிறேன். the half acceleration a t². இப்போ ரெண்டு பேருமே சேம் லென்த் தான் போயிருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணது இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் தானே, சேம் லென்த் தானே. அப்போ L1 = L2 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே இருக்கிறது half, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் ரஃப் சர்ஃபேஸில் அங்கே இருக்கக்கூடிய டைம் t1², இங்கே இருக்கும்போது half a2 ஸ்மூத் சர்ஃபேஸில் இருக்குது. அப்போ ரஃப் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் என்ன? இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பாருங்கள். ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொன்னால் இவனுக்கு டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடைய ஒரு காம்பனன்ட், கிராவிடேஷன் ஆக்சலரேஷனோட காம்பனன்ட் g sin θ வந்துடும். அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது? μk இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷனில் எம்ம டிவைட் பண்ணிட்டேன்னா μk g cos θ. சரியா? இப்போ μk g cos θ இது g இங்கே வந்துடும், இது g cos θ இல்லையா? ஸோ இது நார்மல் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ நான் இங்கே எழுத வேண்டிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் μk g cos θ, நான் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டா ஹாஃப் நான் கேன்சல் பண்ணிடுறேன், a1 மட்டும் எழுதுறேன். ஸோ a1 என்ன வந்துடுது? g sin θ மைனஸ் இது μk g cos θ. எம் இருக்குல்ல, எம் டிவைட் பண்ணி வெறும் ஆக்சலரேஷன் மட்டும் தான் எடுக்கும். இப்போ ஸ்மூத் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆக்சலரேஷன் தான். அது யாரு? கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனோட ஒரு காம்பனன்ட். சரிங்களா சார்? ஜென்ரலாக கவனிங்க, இந்த இடத்துல மாஸ் அதை மல்டிப்ளை பண்ணா வெயிட் தான். வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இன்க்ளினேஷன் இதை நான் காம்பவுண்டாக பிரித்தா இது mg cos θ வந்துடும், இது mg sin θ வந்துடுது இல்லையா? நான் வெறும் ஆக்சலரேஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். மாஸை விட்டுட்டா, மாஸை டிவைட் பண்ணிட்டா அது யார் மீதி? ஆக்சலரேஷன் தானே, இதை எடுத்தாச்சு. இப்போ இங்கே டைம் t1² இருக்குது, தட் ஈக்குவல்ஸ் டு a2 இந்த இடத்துல g sin θ into t2². ஓகே, இப்போ 45 டிகிரி இன்க்ளினேஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஜியும் காமன் எடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. sin θ மைனஸ் μk cos θ t1². இது என்ன இருக்குது? 2 times of t2. அப்போ 4t2² ஈக்குவல் டு sin ஜியை கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா இது ரெண்டுலேயுமே ஜி காமன் இருக்குது, எடுத்து கேன்சல் பண்ணியாச்சு. sin θ t2². இந்த t2 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? sin 45 டிகிரி இது 1/√2 மைனஸ் μk இதோட வேல்யூ 1/√2, ரைட்? தட் ஈக்குவல்ஸ் டு இது 4 இருக்குது, தட் ஈக்குவல்ஸ் இது sin 45 டிகிரி இது 1/√2. சரியா? இப்போ இந்த 1/√2 எடுத்து அதையும் நான் கேன்சல் பண்ணுறேன்னா 1 minus μk into 4 equals to 1. அப்போ μk 1 minus μk equal to 1 minus μk equals to இதோட வேல்யூ 1/4 வந்துடும், ரைட்? அப்போ μk equals to இதோட ஆன்சர் என்னது? 1 minus 1/4 it becomes 3/4. இப்போ 3/4 வேல்யூ 0.75. கிளியர்? அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது செமிகண்டக்டர்ஸ்லேருந்து ரெக்டிஃபிகேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்டிஃபையர் தான். பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜை கொடுத்தாச்சு. இதோட மெக்கானிசம் என்னன்னா, இது வந்து ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், 2 டையோடு யூஸ் பண்ணிட்டாலே. இப்போ இந்த கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு சைன் வேவ் தான். அது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ரெண்டு இருக்கும். டூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இந்த எண்டு பாசிட்டிவாக இருக்கும், இந்த எண்டு நெகட்டிவாக இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா சென்டர் டேப் எடுத்துருக்கோம்ல, வித் ரெஸ்பெக்ட் திஸ் இது வேல்யூ 0. அப்போது இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பர் எண்டு பாசிட்டிவ், லோயர் எண்டு நெகட்டிவ். எப்போ? டூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்.
During negative half cycle வரும்போது இந்த end நெகட்டிவ் ஆயிரும், இந்த end பாசிட்டிவ் ஆயிரும். அப்ப during positive half cycle இந்த டைம் வரைக்குமே பாத்தீங்கன்னா இங்க பாசிட்டிவ் half cycle தான் இருக்கு. அப்ப அது வரைக்கும் இந்த டாப் எண்ட் இதை A ன்னு எடுத்துக்கலாம், இது B ன்னு எடுத்துக்கலாம், இது C ன்னு எடுத்துக்கலாம் சென்டர் டேப்னால. இப்ப A வந்து பாசிட்டிவா இருக்கும், B நெகட்டிவா இருக்கும். அப்ப அந்த டைம்ல இவர் ஃபார்வர்ட் பயாஸ், இவர் ரிவர்ஸ் பயாஸ். During negative half cycle அப்படியே ரிவர்ஸா மாறிடும். இந்த எண்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும், இந்த எண்ட் பாசிட்டிவா இருக்கும். அப்போ D1 ரிவர்ஸ் பயாஸா இருப்பாரு, D2 ஃபார்வர்ட் பயாஸா இருப்பார். இப்போ இது எந்த ஹாஃப் சைக்கிள் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்புட் வோல்டேஜ் பாருங்க. இன்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா V is equals to 220 sin 100 pi t. இப்போ நீங்க இதல டைம் எடுக்கலாம். டைம் ஒமேகா கொடுத்திருக்காங்க 100 pi. இதுல நீங்க 2 pi by t சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 100 pi இருக்கு, கேன்சல் ஆயிரும். அப்ப t is equals to 2 by 100. அப்ப 2 by 100 னா 20 மில்லிசெகண்ட் இல்லையா? இதை நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் t is equals to 2 by 100, ரைட்? ஒரு நியூமரேட்டர் ஒரு 10, டினாமினேட்டர் ஒரு 10 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது டைம் எவ்வளவு வருது? 20 மில்லிசெகண்ட். அதாவது டோட்டல் டைம்ல 0 to 10 வரைக்கும் இது பாசிட்டிவா இருக்கும், 10 to 20 நெகட்டிவா இருக்கும். அப்ப அவங்க கொடுத்திருக்கிறது t equal to 15 மில்லிசெகண்ட், ரைட்? இப்படியும் பண்ணலாம். இன்னொரு என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த டைமை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. டைமை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு sin வேல்யூ வரும். அப்ப v is equals to 220 sin 100 pi. டைம் என்னது 15 மில்லிசெகண்ட்ஸ் இருக்கு, 10 power of -3. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா v is equals to 220 into sin, இது ஒரு வேல்யூ வந்து இருக்கும் 1.5. அப்ப 3 pi by 2, ரைட்? அப்ப sin 3 pi by 2 னா sin pi plus pi by 2. sin pi plus pi by 2 னா அது என்ன பெறுது? தேர்ட் குவாட்ரண்ட் பெறுது. அப்ப போய்ட்டா இது என்னது? sin நெகட்டிவ் வரும். அப்ப -1, so it becomes -220 volt. அப்ப இந்த டைம் 15 மில்லிசெகண்ட்ல இது sin 3 pi by 2 வந்துருது. sin 3 pi by 2 வேல்யூ நெகட்டிவ் -1. அப்ப இது வேல்யூ நெகட்டிவா இருக்கு. அப்ப நான் இன்னும் என்ன சொல்லிருக்கேன், இது நீங்க பார்க்கலாம் 20 மில்லிசெகண்ட் அப்படினா 15 மில்லிசெகண்ட் அது எங்க வந்துருது? நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்துருது. சோ இந்த ரெண்டு மெத்தட் நீங்க பார்த்தாலுமே இங்க போனதுல நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இருக்கு. அப்ப நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னா இந்த எண்ட் நெகட்டிவா இருக்கும், இந்த எண்ட் பாசிட்டிவ். அப்ப இதுல யார் ஃபார்வர்ட் பயாஸா இருப்பா? D2 தான் ஃபார்வர்ட் பயாஸ். ஏன்னா D2 ஃபார்வர்ட் பயாஸ் இது பாசிட்டிவ் இல்லையா, ஹையர் பொட்டன்ஷியல். இப்போ இங்க இருந்து கரண்ட் போகும், இந்த RL வழியா வந்து இந்த சென்டர் டாப் வழியா வெளியே போயிடும். இது நெகட்டிவ். அப்ப இது என்ன ஆயிருது? ரிவர்ஸ் பயாஸ் ஆகுது. அப்போ D1 வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸ் ஆயிருது, D2 என்ன ஆயிருது? ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிருது. So this is the correct option. Okay.